உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். கிட்டத்தட்ட 10 நாளாக நம்ம வீடியோ போடலை. என்ன காரணம் அப்படின்னா 1,60,000 சப்ஸ்கிரைபர்களை கொண்ட என்னோட Info7 யூடியூப் சேனல் முடக்கப்பட்டுருச்சு. அதை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு முயற்சியிலேயே ஒரு 10 நாள் கடந்து போயிடுச்சு. அந்த சேனலையும் நம்மளால் மீட்க முடியல. சரி, அதை விட்டுருவோம். அந்த சேனல் நேயர்களும் இந்த சேனலுக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி நாம் பல விஷயங்கள் பேச போகிறோம். கடந்த 10 நாளாக தமிழ்நாட்டில் படுகேவலங்கள் அப்படிங்கிறது பயங்கரமாக அரங்கேறி இருக்கு. 10 நாளாக இல்லை, திமுக ஆட்சி அமைந்ததுலேருந்தே படுகேவலங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே தான் நடந்திருக்கு. அதை இந்த 10 நாளாக நாம் பேசாமல் விட்டோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இன்றைக்கி வளைச்சி வச்சு பேசிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கூட நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனையுமே உங்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் இந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று போட்டிருக்கார். இதுதான் இப்போ பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இது பேசு பொருளாக ஆக்கப்படுது. இன்றைக்கி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் குறிப்பிட்ட சாதியினரோட கட்டுப்பாட்டில் இருக்கும். தமிழ் சினிமா குறிப்பிட்ட ஒரு சாதியோட கட்டுப்பாட்டில் இருக்கும். இன்றைக்கி இது எல்லாமே பட்டியல் சமூகத்தினரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து திருமாவளவனை திட்டமிட்டு ட்ரெண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இதை நான் பார்க்குறேன். திருமாவளவன் அதிமுகவை மாநாட்டுக்கு கலந்துக்கலான்னு சொன்னார். அதனால் அதிமுக சார்பாக ஆட்கள் போகிறாங்க. அதிமுகவோட திருமாவளவன் 2026 கூட்டணி வைக்கிறாரா, திமுக கூட்டணியில் விரிசல் இருக்கா அப்படின்னு ஆளாளுக்கு டிபேட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடைசியில் அண்ணனுக்கு 2 பிளாஸ்டிக் சேர் பார்சல் அப்படிங்கிறது தான். திமுகவோட தலை சிறந்த கொத்தடிமை, அதாவது கூட்டணி கொத்தடிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமாவளவன் அவர்களை தான் முதல் நபராக சொல்லலாம். அவர் அங்கேருந்தெல்லாம் வெளியில் வர மாட்டார். இது எல்லாமே திருமாவளவன் நடத்தும் ஒரு திட்டமிட்ட நாடகம். இதை பின்னாடியிலேருந்து இயக்கிறது சபரீசன் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட பார்வை அதாக தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா திருமாவளவன் அதிமுக கூட கிட்ட நெருங்குற மாதிரி ஒரு தோரணை அப்படிங்கிறத உண்டாக்குனாருனாலே பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிற பாமக அங்கேருந்து வெளிவராது. ஏன்னா திருமாவளவன் இருக்கிற அணியில் பாமக இருக்காது, பாமக இருக்கிற அணியில் திருமாவளவன் இணைய மாட்டார். இதுதான் இப்போ திமுகவோட கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட்டணி கொத்தடிமைகளாகவே மாறிட்டாங்க. நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்கிற மாதிரி அறிவாலய ஒட்டு திண்ணை குடியிருப்போர் அப்படின்னு கூட அவங்கள வச்சுக்கலாம். அதான் வச்சுக்கலாம் இல்லை, அப்படி தான். அவர் கூட வேறு வார்த்தையில் சொல்லுவார், இந்த ஒத்து ஊதுற ஆட்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள் தான் இவங்க. யாரும் அங்கேருந்து வரமாட்டாங்க. அப்போ அதிமுகவோட அணி பலமாகணும் அப்படின்னா இப்போ வரக்கூடிய சாத்தியம் உள்ள கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமக தான். பிஜேபியோட கூட்டணியிலேருந்து பாமக அதிமுக பக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திருமாவளவன் அதிமுகவை நெருங்குற மாதிரி ஒரு தோரணையை உண்டு பண்ணுறாங்களாம் இந்த கரகாட்ட கோஷ்டிகள், திராவிட மாடல் கொத்தடிமைகள் எல்லாம் சேர்ந்து. அதோடைய வெளிப்பாடு தான் திருமாவளவன் அப்படியே இங்கே வர்ற மாதிரி விடுறது. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்தால் பாமக சந்தேகப்படும் இல்லையா, இவங்க திருமாவளவனுக்காக அதிமுக காத்திருக்கோம், நம்மளை புறக்கணிக்கிறாங்களோ அப்படின்னு. அந்த அடிப்படையில் பாமக அதிமுக நெருங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனாக தான் இதை நான் பார்க்குறேன். என்னோட பார்வை அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. மற்றபடி திருமாவளவன் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வருவாரா அப்படின்னா 100% நான் சொல்லுவேன் அவர் வெளியே வரமாட்டார். அப்படி வெளியில் வந்தால் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு ஒரு கட்சியே இருக்காது. அதை உடைக்கக்கூடிய அத்தனை வேலையவும் திமுக செய்யும். ஏற்கனவே செஞ்சு தயார் நிலையில் வச்சுருக்காங்க. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள், அவங்கெல்லாம் தலைவர்னு கூட நம்ம சொல்லிட முடியாது, 2ஆம் கட்ட ஒரு முகம் தெரிந்த அடையாளம் தெரிந்த நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வன்னி அரசுலேருந்து ரவிக்குமார்லேருந்து இந்த மாதிரியான நபர்களை எடுத்துக்கிட்டு, ஆரூர் ஷானவாஸ் இது மாதிரியான நபர்களை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு கட்சியில் இருக்கேங்கிறதே மறந்துட்டு திமுகவுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய கொத்தடிமைகளாக தான் இருக்காங்க. இவங்க எல்லாமே திமுகவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. ஒருவேளை திமுகவுக்கு எதிரான முடிவை திருமாவளவன் எடுத்தால் திருமாவளவன் கட்சியை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு தனித்து தான் வரணும். வேறு வழியே இல்லை. எந்த எல்லைக்கும் திமுக போகும் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறுகள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட திருமாவளவனுக்கு பயம் இருந்தால் திமுக கூடயே ஒட்டிக்கிட்டு போயிடலாம், இல்லைன்னா கட்சியை நாசம் பண்ணி 4-5 உடைச்சி போட்டுருவாங்க அப்படின்னு. இந்த மாதிரி வேலைகளை தான் மத்தியில் பிஜேபி செய்யும், மாநிலத்தில் திமுக செய்யுது. இதுதான் நான் சொல்லிக்கிட்டே பல தடவை சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டின் மோடி ஸ்டாலின்
இந்தியாவின் ஸ்டாலின், மோடி, இவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம்னு சொல்லிட முடியாது, ஒற்றுமை. ரெண்டும் ரெண்டாப்ப, ரெண்டும் கிளண்டாப்ப. நான் பல விஷயங்கள் உதாரணமாக சொல்லியிருப்பேன். டெல்லியில், பஞ்சாபில் விவசாயிகள் போராட்டம் நடந்தது. அங்கே நடத்தப்பட்ட அவலங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். பிஜேபி அரசு அதை எப்படி கையாண்டுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இங்கே பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க மேலே எப்படி நடவடிக்கை எடுக்கப்படுது, வழக்கு போடப்படுது, அந்த போராட்டம் எப்படி திமுகவால் ஒடுக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மேல்மா, திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மாவில் விவசாயிகள் மேலேயே குண்டர் சட்டம் அப்படிங்கிறது பாய்ச்சப்பட்டது. மோடி போராட்டம் செய்யக்கூடிய விவசாயிகளை எப்படி கையாண்டாரோ, ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அதை அப்படியே அச்சு பிசராமல் செஞ்சுக்கிட்டு இருக்கார். கோடி மீடியா அப்படிங்கிறாங்க. மோடி மீடியாக்களை, வடநாட்டு மீடியாக்கள் மோடியோட மடியில் தவழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டு மீடியாக்கள் அதை விட மோசமாக ஸ்டாலினோட மடியையும் தாண்டி தவழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படிங்கிறது தான். இது மோடியும் ஸ்டாலினும் ஒன்று, அறியாதம் வாயில் மண் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிற பேரில் சில தேவையற்ற வார்த்தைகள், சில ஆபாசமான வார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் கூட விட்டார். அது பெரிய பேசு பொருள் ஆக வேண்டிய அளவுக்கு அது ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தா இல்லை. கடந்து போயிருக்கலாம், இனிமேல் அது நடக்காமல் பார்த்துக்கலாம். ஏன் இந்த மீடியாக்கள் அதை ஊதி பெருசாச்சுது அப்படின்னா, நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் அமெரிக்காவில் போய் அறுத்து எண்ணத்தை அள்ளிட்டு வந்தார் அப்படின்னு அவனும் கேள்வி எழுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 10 காசு பொறாத இந்த மாதிரியான விஷயங்கள் ஊதி பெரிதாக்கப்படுது. சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டால் பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அமைச்சரவையை விட்டு நீக்கி இருக்கணுமா இல்லையா? நியாயமாக பார்த்தா அமைச்சரவையை விட்டு நீக்கி திராவிட சித்தாந்தத்துக்கே எதிராக நீ பேசுகிற அப்படின்னு கட்சியை விட்டே தூக்கி இருக்கணும். ஏன்னா செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் நாடகத்துக்காக நடத்தப்படுறது. இதில் பலியாடு இந்த விஷ்ணு மாதிரியான நபர்கள் அப்படிங்கிறது தான். இதை பேசுவாங்க. இப்போ நம்ம முதலமைச்சர் வந்துட்டார் இல்லையா? எல்லா மீடியாவிலையும் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமாவளவன் மேட்டரை தூக்கிட்டு சுற்றிட்டு கிடக்காங்க. ஏன் இவர் வெளிநாட்டிலேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்தார், வெள்ளை அறிக்கையெல்லாம் கேட்பாங்க. என்ன முதலீடுகளை எடுத்துகிட்டு வந்தீங்க, எந்தெந்த நிறுவனம் வருது, எவ்வளோ பணம் முதலீடு பண்ணுறாங்க, இதையெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு இங்கே மீடியாக்கள் தயாராக இல்லைல்ல. எவனா ஒருத்தர் 2 பேர் கேட்டாலும் கூட அது ட்ரெண்டிங் இல்லாமல் ஓடிடணும் அப்படிங்கிறதுக்காக திருமாவளவன் மாதிரியான நபர்களை வச்சு இந்த மாதிரி தேவையற்ற பிரச்சனைகளை கிளப்பி விட்டு அதை மூடி மறைக்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறத தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபக்கம் இந்த விஜய் டிவி குக் வித் கோமாளியில் மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் ஒரு பஞ்சாயத்து. மணிமேகலை வெளியே வந்துட்டா. இதெல்லாம் பேச வேண்டிய சப்ஜெக்டா? அது ஒரு தனியார் தொலைக்காட்சி. அவனுங்க கண்டென்ட்டுக்காக ப்ரோக்ராம் விட்டு வெளியே வர்றது மட்டும் இல்லை, மசுரை கூட அறுத்துக்கிட்டு இப்போ நடத்துவானுங்க. அவ்வளோ கேவலமான ஒரு தொலைக்காட்சி தான் விஜய் தொலைக்காட்சி. கண்டென்ட்டுக்காக என்ன கருமத்தை வேணாலும் அவனுங்க செய்வானுங்க. அப்படிப்பட்ட தொலைக்காட்சியில் நடக்கிற ஒரு கண்டென்ட் ஃபைட்டை பெருசாக்கி அது பெரிய தேச விரோத குற்றம் மாதிரி அதை ட்ரெண்டிங் பண்ணிட்டு தெரியறது தான் நம்ம ஸ்டாலின் மீடியாக்களுடைய ஒரு படுகேவலத்தோட உச்சம். பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. அதை எதையுமே பேசாமல் திருமாவளவனை மட்டுமே வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. திருமாவளவன் திமுகவோட தலை சிறந்த ஒரு கொத்தடிமை. அவர் திமுகவை விட்டு வெளியே வர மாட்டார். வெட்டி பேச்சுக்கு வேணா அது உதவும். அப்படி திருமாவளவன் வெளியில் வந்தார் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்காது. திருமாவளவன் வெறும் திருமாவளவனாக மட்டும்தான் இருக்கலாம், வேற ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைய அரசியலை உற்று நோக்கிறவங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். மற்றபடி இதில் பெருசாக பேசிக்கிறதுக்கோ பீத்திக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. இப்போ சவுக்கு சங்கர் அவர்களோட விவகாரம் அப்படிங்கிறது அப்டேட் என்ன அப்படிங்கிறதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னோட Info7 சேனலோட பார்வையாளர்கள், தொடர்பாளர்கள், நண்பர்கள் எல்லாரும் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்குமாறு உங்களை நன்றியோடு கேட்டுக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.